பிரைஸ் தி லார்ட். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை உங்களோடு காண்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம் விதமாய் சொல்கிறது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவர் தான் நம்மளுக்கு வழி, அவர் மட்டும்தான் நம்மளுக்கு வழி. இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம், ஐயோ நான் அவரை விட்டு விலகி போயிட்டேனே, அவர் வழியிலேருந்து நான் மாறி போயிட்டேனே, அவர் வழியில் நான் இன்னும் போகலையே, நான் அவர் வழியை விட்டு விலகிட்டேனேன்னு நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருங்க. இந்த நேரத்துலையும் நம்ம உலகத்தில் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லாத்துலேயும் கூகுள் மேப் இருக்கும். அந்த கூகுள் மேப்பில் ஒரு டெஸ்டினேஷன் நீங்கள் போடுங்களேன், போட்டு அது ஸ்ட்ரைட்டாக போக சொல்லிட்டுன்னு வச்சுங்களேன். இன்கேஸ் நீங்கள் வேறு வழி நீங்கள் போயிட்டீங்கன்னா அது திருப்பி கைட் பண்ணோம். இல்லை நெக்ஸ்ட்டு ரைட் போனீங்கன்னா அந்த வழிக்குள்ளே போயிடலாம், நீங்கள் நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டில் நீங்கள் திரும்பினீங்கன்னா அந்த வழிக்குள்ளே போயிடலாம். எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழி உண்டு. கூகுளே ஒரு மாற்று வழி கொடுத்து அந்த டெஸ்டினேஷன் போக முடியும்னா, நீங்கள் கர்த்தருடைய பாதத்தை பிடிக்கும் பொழுது, கர்த்தரை மட்டும் நீங்கள் பிடிக்கும் பொழுது எல்லாத்திற்கும் உங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்த, உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் உங்களுக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் சரி பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கோணலானவங்க எல்லாம் சரி பண்ணுற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுடைய பாதைகளையும் உங்களுடைய நடைகளையும் அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கும் போது கர்த்தர் உங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தி உங்களை அவருடைய பாதைக்குள்ளாய் வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்திலையும் அவரை மாத்திரம் பிடித்து கொண்டு ஓட கடவுள்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் உங்களும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.